ஸோ டைல் ஓஎஸ் டாப்பிக்கில் வந்தாச்சு. ஸோ டைல்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டைல்ஸ் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டைல்ஸ் ஓஎஸை நீங்கள் ஆல்ரெடி எந்த சிஸ்டத்துலேருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டைல்ஸ்ன்றது புது ஓஎஸ். இந்த புது ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி என் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஓஎஸ் அழிஞ்சிருமா, இல்லாட்டி நான் டியூவல் புட் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது எதுவுமே தேவையில்லை. டைல்ஸ் ஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைவ் சிஸ்டம் தான். ஸோ லைவ் சிஸ்டம் இந்த சென்ஸ் அதை வந்து நீங்கள் ஒரு சிடிலையோ இல்லை ஒரு பென்ட்ரைவ்லையோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். டேரெக்டாக இப்போ வந்து ஒரு பென்ட்ரைவில் ஏற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவை போடுறீங்க, போட்டு இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பென்ட்ரைவை கழட்டிடலாம். அவ்வளோதான், அந்த ஓஎஸ் போயிடும். பழையபடி உங்கள் சிஸ்டம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உட்காந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அந்த மாதிரி எந்த பெரிய விஷயம் அதாவது பெரிய காம்ப்ளெக்ஸான திங்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் உங்களுக்கு தேவை. அந்த பென்ட்ரைவ் வந்து மினிமம் 8 GB இருக்கணும். நான் ஏன் பென்ட்ரைவ் சொல்கிறேன் அப்படின்னா அதான் இருக்கிறதுலே விலை கம்மி. மினிமம் 200 rupees வந்து இப்போ கிடைக்குது 8 GB பென்ட்ரைவ்ஸ். அண்ட் அது எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். யாரோட கம்ப்யூட்டரில் வேணாலும் நீங்கள் டக்குன்னு அதை மாட்டி இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். வேலை முடிஞ்சோடனே பென்ட்ரைவை கழட்டிட்டீங்கன்னா போதும், அந்த சிஸ்டம் வந்து பழையபடி மாறிடும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வந்து ப்ரைவசியும் அனானிமிட்டியும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ பென்ட்ரைவ் வழியாக அது ரன் ஆகுது. ஸோ நீங்கள் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் பென்ட்ரைவை கலட்டிடுவீங்க. பென்ட்ரைவை கலட்டின உடனே என்ன ஆயிரும்னா நீங்கள் எதை சர்ச் பண்ணீங்க, நீங்கள் யார் கூட பேசுனீங்க, நீங்கள் எந்த கண்டென்ட் வியூ பண்ணீங்க, இந்த மாதிரி இருக்க கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த வேர்ல்ட்ல இருந்தே எரேஸ் ஆயிரும். ஸோ யாராலையும் உங்களை ரிவர்ஸ் ட்ராக் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது வேலை பார்க்குறீங்க, இந்த வீட்டில இருந்து தான் இல்லாட்டி இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ப்ரூஃப்காக செக் பண்ணுறதுக்காக வந்து உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா என்ன ஆகுனா நீங்கள் நார்மலாக விண்டோஸோ லினக்ஸோ மேக் ஓஎஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி இல்லாட்டி உங்களோட ஓஎஸில் இருக்க லாக் ஃபைல்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்து உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த டைல்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ட்ரேஸை கூட விட்டு வைக்காது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடும். அதனால ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப 100% செக்யூராக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி எல்லா ஹேக்கர்ஸும் இந்த டைல்ஸ் ஓஎஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை பெர்மனண்ட்டாக வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா பென்ட்ரைவில் வச்சுக்கிறாங்க, ப்ளக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணுவாங்க, டக்குனு பென்ட்ரைவை கழட்டிடுவாங்க. சிம்பிள் தான். இப்போ நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோட பென்ட்ரைவில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டேன். யூஸ் பண்ணணும்னா என்னோட பென்ட்ரைவ் போடுவேன், டைல்ஸ் ஓஎஸ் லோட் ஆயிரும், நான் அதை யூஸ் பண்ணிடுவேன், கலட்டிடுவேன். கலட்டின உடனே எனக்கு வந்து பழைய டேட்டாலாம் அழிஞ்சிருமான்னு கேட்டிங்க. அதாவது நான் இப்போ இந்த என்னோட பழைய விண்டோஸ் மிஷினோ இல்லை என்னோட பழைய ஓஎஸ்லாம் அழிஞ்சிரும், இல்லை என் டேட்டா ஏதாச்சும் போயிருமா அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எதுவுமே நடக்காது. பழையபடி எப்படி இருந்துச்சோ அதேபடி தான் நடக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஆல்ரெடி உங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் எந்த ஓஎஸ் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏது வந்து விண்டோஸ் மிஷின், ஸோ அதனால நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஃப்ரம் விண்டோஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் லினக்ஸோ மேக்கோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக உங்ககிட்ட ஒரு யூஎஸ்பி வேணும். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைலோ வேணும். மோஸ்ட்லி மொபைல் வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான மொபைலில் தான் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா பேசிக் லேப்டாப் இருந்தாலே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டைல்ஸ் 4.3 யூஎஸ்பி இமேஜ்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 GB. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் வேணும். ஒரு பென்ட்ரைவ் மினிமம் 8 GB ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அதை ஃபார்மேட் பண்ணிடுங்க. அது உங்கள் கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேயோ மாட்டிருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவை. அதாவது இந்த ஓஎஸை கரெக்டாக அந்த பென்ட்ரைவில் பூட்டபிளாக மாற்றுறதுக்கு. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலினா எச்சர். அதாவது இந்தவங்க தான் கரெக்டாக அந்த டைல்ஸ் ஓஎஸ்க்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். balena.io/etcher. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு தேவையானதை. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். 90% கரெக்டானதான் காட்டும். ஜஸ்ட் இந்த பச்சையை கிளிக் பண்ணிங்கனாலே டவுன்லோட் ஆயிரும்.
இன்கேஸ் உங்களுக்கு தப்பா எதுவும் காட்டுச்சு அப்படின்னா அந்த சைட்ல ஒரு குட்டி ஆரோ மார்க் மாதிரி இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு விண்டோஸ்க்கு வேணாம், மேக்குக்கு வேணும், லினக்ஸ்க்கு வேணும், அந்த மாதிரிலாம் வேணும்னா ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்க, டைரக்டா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதையும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம விண்டோஸ் மிஷின்ல எல்லா மிஷின்லயும் நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சாலே ஓகே தான். ஜஸ்ட் டபுள் டிக் பண்ணீங்கன்னா, அதாவது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபைனலா இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்களோட டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி ஒரு ஐகான் வந்துடும். இல்லாட்டி இன்ஸ்டால் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்கும். இல்லாட்டி நீங்க உங்களோட ஸ்டார்ட் மெனுல போயிட்டு ETCHER அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன். ஸோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் லோட் ஆகி வரும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பென்ட்ரைவ் மாட்டிருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆயிரும். நான் வந்து ஒரு சோனி பென்ட்ரைவ் போட்டிருக்கேன் 16 GB. ஸோ அது 16 GB தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் மினிமம் 8 GB ஆச்சும் இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிரும். அதோட சைஸ் கீழே காட்டும். சப்போஸ் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்க மறுபடியும் கலட்டி மாட்டுங்க. அப்படி இல்லாட்டினா சேஞ்ச் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா செலக்ட் இமேஜ் அப்படின்னு இங்க ஒரு இது இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் டவுன்லோட் பண்ண சொன்னேன்ல அந்த டைல்ஸ் இமேஜ். ஸோ இங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணது உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இல்லை எதையாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் இமேஜ் கொடுத்து அந்த ஃபைலை போய் செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு IMG அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பென்ட்ரைவ் செலக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. ஃபைனலா ஃபிளாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபிளாஷ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிரும்னா, நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்க நம்மளோட OSோட ஃபைல் இமேஜ் இந்த இடத்துல இருக்க பென்ட்ரைவ்ல போய் கரெக்டா அதுக்கு தேவையானபடி பூட் ஆயிரும். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நடக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுத்தோடனே 1 2 3 1லேருந்து 100 வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் லோட் ஆகும். லோட் ஆகி ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும். அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சு. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால பண்ணலை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ளாஷ் கொடுங்க, லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க, கம்ப்ளீட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான், நம்ம பென்ட்ரைவ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பூட் பண்ணி லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பென்ட்ரைவை உங்க கம்ப்யூட்டர்ல மாட்டினபடியே உங்க சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டு அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது பூட் மெனு போய் நம்ம லோட் பண்ணணும். அது என்ன பூட் மெனு, அது எப்படி போகணும்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஆக்சுவலா உங்க மாடலை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிள் ஏசர், அதாவது நீங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஒரு மெத்தட் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஹவு டு என்டர் பூட் மெனு இன் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த கம்பெனி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வச்சுருக்கீங்களோ அதை போடணும். சப்போஸ் நான் ஏசர் அப்படின்னு போடுறேன். ஏசர் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா F2 கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் மெனு போயிடும். ஸோ உங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும். அதாவது உங்கள் சிஸ்டம் லோடிங் இல்லை ஏதாச்சும் ஒன்று வரும். டக்குன்னு அந்த சமயத்தில் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா பூட் மெனு போயிடும் ஏசரில். சப்போஸ் நான் வந்து ஹெச்பி லேப்டாப்ஸில் பார்க்குறேன். ஹெச்பி லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F10 கீயை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் பயோ செட்டிங்ஸ் மெனு போகும். அதே மாதிரி டெல்லில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேப்டாப் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து டெல்லில் பார்த்தீங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் எந்த லேப்டாப் இல்லை எந்த கம்பெனி CPU வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்கள். லெனோவோனா லெனோவோ அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். இதெல்லாம் நிறைய ரேண்டமான இமேஜஸ். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கான ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். லெனோவோ ஒரு மாதிரி வரும், ஹெச்பி ஒரு மாதிரி வரும். பட் பேசிக்கா இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளூ ஸ்க்ரீன்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஓப்பன் பண்றேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வரும். அதாவது இதுல வந்து சாம்சங் CD ரோம் அந்த மாதிரிலாம் வரும். எக்ஸாம்பிள் இப்போ நான் லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா நான் சோனி பென்ட்ரைவ் மாட்டியிருக்கேன். இந்த இடத்துல சோனி பென்ட்ரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த டைல்ஸ் OS லோட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த ப்ராசஸை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியாது. ஏன் செஞ்சு காட்ட முடியாது அப்படின்னா நான் அந்த ப்ராசஸை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து கட் ஆயிரும். அண்ட் அதை நான் காட்டணும் அப்படின்னா மேனுவலா நான் ஒரு கேமரா வச்சு நான் எடுக்கணும் வீடியோவை. அப்படி கேமரா வச்சு எடுத்தேன் அப்படின்னா வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப குறையுது. ஸோ அதனால நான் அதை பண்ணாம ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்றேன்.
ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் லோட் ஆயிரும் பூட் மெனு போனதுக்கப்புறம். அதில் நீங்கள் எந்த பென்ட்ரைவோ இல்லை போட்டிருப்பீங்களோ அந்த பென்ட்ரைவ் கம்பெனி காட்டும். சாண்டிஸ்க்னா சாண்டிஸ்க், ஹெச்பினா ஹெச்பி, டிரான்சன்னா டிரான்சன் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்படி தான் நீங்கள் லோட் பண்ணுறது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் லோட் மட்டும் பண்ணுங்கள், ஓஎஸ்குள்ளே போயிடாதீங்க. ஸோ ஓஎஸ்குள்ளே போய் எப்படி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஓஎஸ் செக்ஷனில் நம்ம பார்ப்போம்.